நான் ராமகவுடா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர், ஆனா சூத்ர சக்தியில பத்திரிகை ஆசிரியரா இருக்கேன். ஜாகீர் நாயக் சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அவருடைய எண்ணங்களையும் ஒன்றே கடவுள்னு அவர் சொல்றதையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா மிஸ்டர் நாயக்கே சொல்லியிருக்காரு, ஹிந்துயிசத்தை மேம்படுத்தினவங்க வேதத்தை நம்புறதா அழுத்தி சொல்லியிருக்காரு. ஆனா புராணங்களை இல்ல. அப்படி இருக்கும்போது கல்கிங்கிறத ஒரு அவதாரமா நாம ஏத்துக்கலாமா? மேலும் என்னோட ரெண்டாவது கேள்வி, இன்னும் 2 கேள்விகள் கேட்க போறேன். கல்கி புராணமும் கல்கி பற்றி தாங்கள் கூறுவதும் இந்தியாவில் உள்ள 2 மதங்களுக்குள் ஒற்றுமையை கொண்டு வருமானால் அதை அதிகமாக பிரபலப்படுத்தி மக்களை ஆட்கொள்ளலாமே. அடுத்ததாக, தாங்கள் ஹிந்துயிசத்தை பற்றி வேதங்களிலிருந்து எடுத்து கூறினீர்கள். என்னுடைய நண்பரும் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைத்தார். அதாவது, வேதங்களை அனைவரும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அது உண்மைதான். ஹிந்துயிசத்தில் 4 வர்ணங்கள் இருக்கின்றன. பிராமணர்களை தவிர மற்ற 3 வர்ணங்களைச் சேர்ந்தவர்களும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. வைசியர்களும் க்ஷத்திரியர்களும் கேட்கத்தான் முடியும். ஆனால் சூத்திரர்கள் எக்காலத்திலும் படிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு அதில் தொடர்பே இல்லை. எனவே ஹிந்துயிசம் என்றால் என்ன? இது நல்ல கேள்வி. தாங்கள் சூத்திரர்களும் இந்துக்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தாங்கள் சொன்னீர்கள் இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சகோதரர் 2 கேள்விகள் கேட்டார். நான் ஒரு கேள்விக்கு தான் பதில் அளித்தேன். எனக்கு பதில் தெரியாததனால் அல்ல, முதல் கேள்விக்கு பதில் அளித்தேன். ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். இரண்டாவது கேள்வியை பிறகு கேளுங்கள். நான் இங்க தான் இருக்கிறேன். காலை 4:30 மணிக்கு தான் எனக்கு விமானம். ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள். சந்தோஷமாக பதில் அளிக்கிறேன். தெரியவில்லை என்றால் இல்லை என்று சொல்வேன். சகோதரர் 2 கேள்விகள் கேட்டார். நான் ஒரு கேள்விக்கு பதில் அளித்தேன். அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது. மறந்து விட்டேன். நான் மனிதன் தான், கம்ப்யூட்டர் அல்ல. இரண்டாவது கேள்விக்கு பதிலளிக்காதது அமர்ந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது. நினைவுபடுத்தியதற்கு நன்றி. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி முக்கியமான கேள்வி. அதாவது, இந்து சீர்திருத்தவாதிகள் புராணங்களை பின்பற்றாதீர்கள், வேதங்களை பின்பற்றுங்கள் என்றார்கள். நான் ஏன் கல்கி புராணத்தை பற்றி பேசினேன்? அதை பற்றி பேசாமல் இருந்தால்